ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வகையில் ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவையும் அரிசி மாவையும் வச்சு செய்ய போகிறோம். நல்லா ஸ்வீட்டாக நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக இந்த ஸ்நாக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும், ரொம்பலாம் சேர்க்க வேணாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அளவு வந்து எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெல்லம் எடுத்து அதே கப்பில் தான் எல்லாமே நான் மெஷர் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட் செய்யும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் தண்ணியை இப்போ நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல வெல்லம் கரைசலை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நான் வந்து மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக நான் தோசைக்கு நம்ம மாவு எப்படி கரைச்சி வைப்போமோ அது போல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது போல் ரெடி பண்ணதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம இந்த ஸ்நாக்கை செய்யவே ஆரம்பிக்கணும். கரைச்சி எடுத்துக்கிற மாவை 1 கரண்டி அளவுக்கு எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெயில் ஊற்றுனதுக்கப்புறமா அதுவே கொஞ்சம் குக்காகி மேலே வந்து எழும்பி வரும். அப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியால் எண்ணெயை கொஞ்சம் மேலே நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிட்டு இருந்தோம்னா நல்லா இது போல் எழும்பி வரும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே போதும், சூப்பராக வரும் ரெசிபி. 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். செஞ்சதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயும் நல்லா ட்ரை பண்ணிவிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 கப் வெல்லம், 3ஐயும் வச்சு நம்ம நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம மாவை மட்டும் கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே அழகாக சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. எண்ணெய் கூட பாருங்கள் அவ்வளோவா குடிக்கவே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், இந்த ஸ்நாக் வந்து நம்ம செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்கை நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.